Dinesh, can I start now? I am. Greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Today God enabled me to speak to you from the word of God. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசும்படியாக கர்த்தர் தாமே என்னை பலப்படுத்தினார். After a long time of gap, this was the time Lord has given to me to speak to the assembly. நீண்ட நாள் இடைவேளைக்கு பின்பதாக திருச்சபையாரோடு கூட பேசும்படியாக கர்த்தர் தாமே என்னை பலப்படுத்தி இருக்கின்றார். I think and believe that today is a good day for me to give a small message. இந்த நாளிலே ஒரு சிறிய செய்தி அளிப்பதற்கு இது ஒரு நல்ல நாளாக இருக்கிறது என்றே நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Let the Lord bless all of us who are able to hear this morning time from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த நாள் காலையிலே இந்த செய்தியை கேட்பதற்கு தேவன் எல்லாருக்கும் கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. For today's small meditation, shall we read from the scripture from the book of Romans chapter 12 verse 1 and 2. இந்த நாள் காலையினுடைய ஒரு சிறிய தியானத்திற்காக ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 12 1 2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Today, I think Lord enabled me to give a thought from in the matter of a revival for individuals as well as for our collective assembly. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபையினுடைய மொத்தமாகவும் ஒரு உயிர் மீட்சி ஏற்பட வேண்டும் என்பதை கருத்தில் வைத்து தேவன் தாமே இந்த நாளிலே ஒரு சிறிய செய்தியை கொடுக்கும்படியாக என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ആത്മീക ഉണർവ് വ്യക്തികൾക്കും കളക്റ്റീവായിട്ട് നമ്മുടെ അസംബ്ലിക്കും ആവശ്യമുണ്ട് എന്ന് എനിക്ക് വ്യക്തമായി ബോധ്യമായിരിക്കും. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபை வாழ்க்கையில் மொத்தமாக ஒரு உயிர் மீட்சி அவசியம் என்பது எனக்கு மிகவும் தெளிவாகின்றது. On that account, I read this two scriptural portions from the book of Romans verses 1 and 2. அதை கருத்தில் வைத்துக் கொண்டு ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தையும் வாசித்தேன். The book of Romans is a book every one of our assembly members must learn sincerely as a proper Bible study. Every one of you must learn this book. இந்த ரோமர் புத்தகமானது நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மிகவும் கூர்ந்து கவனித்து தனிப்பட்ட முறையிலே வேத தியானமாக எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Every New Testament believers, it is mandatory to learn two books from the Bible. That is, one is book of Romans and another one is book of Hebrews. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கின்ற நம் அனைவருமே வேத புத்தகத்திலே 2 குறிப்பிட்ட புத்தகங்களை நாம் கட்டாயமாய் வாசித்து அறிந்திருக்க வேண்டும். அதில் ஒன்று ரோமர் புத்தகம், இரண்டாவது எபிரேயர் நிருபமாகும். These two books are the resources of all of our fundamental faith. நம்முடைய எல்லா அடிப்படைக்குரிய விஷயங்களுக்கும் இந்த இரு புத்தகங்களுமே நமக்கு ஒரு மூலாதாரமாய் விளங்குகின்றது. And other portions of the New Testament passages, all the apostles, what they have written, it is for the exhortation, for the encouragement and the proper advice to move forward.
மற்ற நிருபங்களிலே அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிவுரைகளாக புத்திமதிகளாக காணப்படுகின்றது. Therefore, I recommend this morning every assembly members, all sisters and brothers, must give some major importance in your study of these two scriptural portions. ஆகவே நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைவரும் சகோதர சகோதரிகளும் குடும்பங்களாக இந்த இரு வேத நிருபங்களையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில படித்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். Today I am not giving you a Bible study, but I am giving you a message from the study what I have made. இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு வேத ஆராய்ச்சியாக இப்பொழுது எடுக்க போவதில்லை, மாறாக நான் தனிப்பட்ட முறையில என்ன வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டேனோ அதை உங்களுக்கு செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Therefore, mostly we will concentrate on the book of Romans chapter 12. ஆகவே பெரும்பாலுமாக நாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை தான் இந்த நாளிலே கருத்தாய் சிந்திக்க போகிறோம். The key thought of my today's message is taken from the book of Romans. ஆகவே என்னுடைய செய்தியினுடைய கருப்பொருளாக இருக்கின்ற விஷயத்தை ரோமர் நிருபத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறேன். The passage what we have read now is essential for every individuals for three directions of their responsibility. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை, இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்த இந்த வசனங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு 3 குறிப்பிட்ட வகையிலே திசை காட்டியாய் விளங்குகின்றதை நாம் காண முடியும். Number 1 is it is beneficial or it is mandatory for ourselves. முதலாவதாக அது நமக்கே தனிப்பட்ட முறையில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. വ്യക്തിപരമായി അവരവർക്ക് പ്രയോജനം ചെയ്യുന്നതാണ് ആ ഭാഗം. முதலாவதாக தனிப்பட்ட முறையிலே அவரவர்களுக்காக இது பிரயோஜனமுடைய வகையில் காணப்படுகின்றது. Second thing is it is for our church, our local assembly. இரண்டாவதாக நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஸ்தல சபைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. Third one is it is for the benefit of our society where we are living. மூன்றாவதாக நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. So three aspects these passages from the book of Romans 12 is speaking about. ஆக ரோமர் புத்தகத்தில் உள்ள இந்த 12ஆம் அதிகாரம் 3 வகையில் நம்மோடு பேசுகின்றதை காண முடியும். The first verse is calling us to offer ourselves to the Lord as a living sacrifice. முதலாவது வசனம் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. What does that mean? அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? It is a sacrifice, the call of a sacrifice. It is like a burnt offering. அது ஒரு தகன பலியாக, ஒரு பலி செலுத்தப்படுவதற்காக இருக்கக்கூடிய அழைப்பாய் நாம் பார்க்கிறோம். Once you put trust in the Lord Jesus Christ, we have to give ourselves as a burnt offering to the Lord. ஒருமுறை நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்து விட்டால் நம்மை நாமே அவருக்கென்று ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Now the usage here is a peculiar usage which is used as offer your bodies as a living sacrifice. ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த பதப்பிரயோகம், அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானதாக விசேஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஜீவ பலி என்று சொல்லப்படுகின்றது. That kind of a usage we can't find in the Old Testament. There is no living sacrifice. It is a sacrifice. அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிவதில்லை. அங்கே பலி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது இது ஜீவ பலியாய் எழுதப்பட்டிருக்கிறது. It is an adjective which is used as a living sacrifice. அது ஒரு வினை சொல்லாக அது ஜீவ பலியாய் எழுதி இணைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. You have also read the living faith. You must have read a living faith. நாம் ஜீவனுள்ள விசுவாசத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். So in the New Testament you can find this kind of a usage added to the Old Testament usage along with it living. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருப்பவைகளோடு சேர்த்து இணைத்து ஜீவனுள்ள என்ற வார்த்தை இணைத்து வருகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். Now the Apostle Paul is writing, therefore I urge you brothers and sisters in view of God's mercy to offer your bodies as a living sacrifice. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறேன் என்கிறார்.
in view of God's mercy, comparing to the Lord's mercy to the mankind, you have seen the mankind have seen the mercy of God. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்று அவர் எழுதுகிறார். அப்படியானால் தேவனுடைய இரக்கங்களை மனிதன் கண்ணார கண்டிருக்கின்றான். Where is God's mercy shown to us? தேவனுடைய இரக்கம் நமக்கு எங்கே காண்பிக்கப்பட்டது? He gave his only begotten son for our sake. அவர் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் நிமித்தமாய் ஒப்புக் கொடுத்தார். The Apostle Paul is reminding us about that offer he has given for us, that we also should offer our body to the Lord back as a living sacrifice. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் தாமே அங்கே கொடுத்திருக்கின்ற அந்த கொடையளிப்பை நம் முன்பதாக வைத்து நம் முன் நிறுத்திவிட்டு அதன் காரணமாக நாம் நம்மையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகிறார். That holy sacrifice, the conditions are mentioned there. It should be holy and it should be pleasing to the Lord. அந்த பரிசுத்த பலியை பற்றி இங்கே சொல்லப்படும் பொழுது அதனுடைய நிபந்தனைகள் இங்கே சொல்லப்படுகின்றது. அது பரிசுத்தமும் அதே நேரத்திலே கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாய் காணப்பட வேண்டும். Here the holiness is an important aspect. இங்கே பரிசுத்தம் என்பது மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. Second one is it should be pleasing to the Lord. இரண்டாவது அது தேவனுக்கு பிரியமான வகையில் இருக்க வேண்டும். We have seen in the scripture, even in the Old Testament and New Testament, the offering what they have done to the Lord is not pleased by the Lord. நாம் பழைய ஏற்பாட்டிலும் அதே போல புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கின்ற நேரத்திலே அவர்கள் செலுத்தின அந்த பலியில் கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை என்று என்பதை குறிப்பிடுகிறதை காண முடியும். Therefore it is each one of our responsibility to assess our life, whether we are living a holy life and also what our living is pleasing to the Lord. These two things, then only God will accept your offering. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு பரிசுத்தமும் பிரியமானதாக காணப்படுகிறதா என்ற இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே சுகந்த ஜீவ வழியாய் ஏற்றுக்கொள்ளப்படும். Many times we offer according to our convenience, according to our plan and our judgment. That will not work with the Lord. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் நினைக்கின்ற வண்ணமாய் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஆனால் அதை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. So here it is used, offer your bodies as living sacrifice. Bodies. இங்கே சொல்லப்படும் பொழுது உங்கள் சரீரங்களை என்று அங்கே பன்மையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It is a plural usage. அது பன்மையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. Normally we understand that each person will have one body. That is what we understand. பொதுவாக நாம் அறிந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு சரீரம் மட்டுமே உண்டு என்பதைத்தான். But involvement of our sacrifice or involvement of our actions are the body parts, the different parts of the body which is being used. That is why the Spirit of God categorically separated our body into pieces, and it is mentioned that bodies. ஆகவே நம்முடைய சரீரத்தினுடைய பயன்பாட்டை குறித்து அல்லது பங்களிப்பை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே அது பல அவயவங்களாலே அது இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. நிமித்தமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கு எழுதுகின்ற நேரத்திலே அவர் சரீரங்கள் என்று சொல்லப்படும் பொழுது பல அவயவங்களுடைய செயல்பாடுகளையும் அங்கே சேர்த்து சொல்லப்படுகிறது. Our hands, our legs, our heart, our eyes, our ears, many things, our tongue, all these organs have got different functions, and those bodies of our body should be controlled. That should be holy before the Lord. நம்முடைய சரீரத்திலே கரம், கால், நாவு, செவி, கண்கள், இருதயம் போன்றவைகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் உண்டு. ஆகவே இந்த சரீரத்தில் காணப்படக்கூடிய இந்த அவயவங்கள் எல்லாவற்றிற்கும் இவைகள் கட்டுப்படுத்தப்பட்டதாக அந்த ஆளுகைக்குள் கொண்டு வரப்பட்டதாக அது காணப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். So there should be a uniformity of our body functions. That is, each organ a uniformity in their functions. That means maintain the same level of holiness in our day-to-day life. நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகளிலே அது ஒரு ஒருமைத்தன்மை நிச்சயமாய் காணப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் அந்த அவயவங்களிலே ஒரே போல் இருக்கின்ற அந்த பரிசுத்தத்தினுடைய நிலைமை காணப்பட்டிருக்க வேண்டும் என்பது கருத்தில் கொண்டு வரப்பட வேண்டும்.
So such bodies are united together when we call them as the saint, and they are set apart from the Lord. Pradishta cheda jibidam. That is what it is called. The life which is set apart, designated for Lord's use. ஆக இப்படியாய் செயல்பட்டு வரக்கூடிய உரிமையிலே செயல்பட்டு வரக்கூடிய இந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் ஒரே சரீரமாய் கருதப்பட்டு அது கர்த்தருடைய பயன்பாட்டிற்கென்று அது பிரித்து வைக்கப்பட்டதாக அல்லது தனித்து வைக்கப்பட்டதாக அது அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. Many times we give importance for our heart, our mind. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய இருதயத்துக்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறோம். That is very important, but all the things which are manifested by our actions through these organs. ஆனால் அது முக்கியமானதுதான். ஆனால் அநேக வேளைகளிலே மற்ற அவயவங்கள் மூலமாகத்தான் இந்த சரீரத்தினுடைய செயல்பாடுகள் வெளியே வருகின்றதை பார்க்கிறோம். So if anyone is doing holy and sacrifice which is holy and pleasing to the Lord, this is the true worship. This is the true and proper worship. That is what it is mentioned here, true and proper worship. ஆகவே ஒருவன் தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஜீவ பலியை அவன் சமர்ப்பித்து அர்ப்பணிப்பான் என்று சொன்னால் இதுவே கர்த்தருக்கு பிரியமுள்ள புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது என்று இங்கே வாசிக்கின்றோம். Along with this verse, it is also added, do not conform to the pattern of the world, but be transformed by the renewing of your mind. இந்த வசனத்தோட சேர்த்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? To be careful with our body as well as with our mind. நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய சிந்தையிலும் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். So that is the advice, that is the proper instruction given by the Spirit of God through great Apostle Paul. மாபெரும் அப்போஸ்தலனாக இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் நமக்கென்றும் கொடுக்கக்கூடிய அறிவுரை அதுவாக இருக்கின்றது. Conform to the world, worldliness or worldly pattern we follow in our spiritual life. உலகத்திற்கு ஒத்தமான வேஷம் தரிப்பது, உலகத்தினுடைய பாணிக்கு ஏற்றவனமாக அதன் முறைமைகளுக்கு ஏற்றவனமாய் நாமும் ஒத்த வேஷம் தரிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. A spiritual man should be responsible for his body. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய சரீரத்தை பற்றி அதிக கவனம் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். Or about his bodies. அல்லது அவனுடைய சரீரங்களை பற்றி. Many times we have seen believers even in our own church don't follow what it is written, it is manifested and it is very clearly evident. அநேக நேரத்திலே நாமும் நம்முடைய திருச்சபையில் இருப்பவர்களும் இங்கே எழுதப்பட்டிருப்பவைகளை அதிகமாய் கவனத்தில் வைப்பதில்லை. Many people will not talk it in public or not speaking out about this because they are afraid that those brother or sister will get offended. Therefore keep quiet. They will keep quiet. அநேக நேரத்திலே அநேக சகோதர சகோதரிகள் இதனை பகிரங்கமாக வெளிப்படையாக இதனை பேசுவதில்லை. ஏனென்றால் இதனை சொல்லும் நேரத்திலே மற்ற நபர்கள் இதை கேட்கும் பொழுது அதிகமாய் காயப்படுவார்களே என்று அவர்கள் நினைப்பதுண்டு. For examples, I can tell you, not pinpointing anyone, some of the dresses what we wear on our body. ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டுமானால் யாரையும் நான் குறிப்பிட்டு குற்றமாய் சொல்லவில்லை. ஆனாலும் நாம் நம்முடைய சரீரங்களிலே நாம் அணியக்கூடிய நம்முடைய ஆடைகள், our celebrations, நம்முடைய கொண்டாட்டங்கள், our marriages, நம்முடைய திருமணங்கள், our behavior, நம்முடைய நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், and our church activities, நம்முடைய திருச்சபையினுடைய நடவடிக்கைகள், our youth activities, நம்முடைய வாலிபர்களுடைய நடவடிக்கைகள். So these are the places where it is manifested more prominently by the believers, male and female believers. பெரும்பாலுமாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற நபர்கள், ஆணும் பெருமாக இருப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். Therefore it is mandatory that we should be able to distinguish what is worldly or what is the conforming to the world and what is conforming to the Spirit of God, a renewed mind.
ஆகவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது என்பதை பற்றியும், உலகத்தோடு சேர்ந்து வாழ்வது என்பதை பற்றியும், அதே போல ஆவிக்குரிய மனுஷனாக மனம் புதிதாகிறதுல ஜீவிப்பது என்றால் என்ன என்பதை பற்றியுள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து வைத்திருப்பது மிகவும் கட்டாயமாகும். You should be able to control your bodies only by renewing your mind or spirit. உங்களுடைய மனதை அல்லது உங்களுடைய ஆவியை நீங்கள் புதுப்பிக்கிறதன் மூலமாகத்தான் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஆளுகைக்குட்படுத்தி கட்டுப்படுத்த முடியும். So then you will be able to assess, or you will be able to test and approve what is God's will in it. What is the God's will in it? It is அதிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அதன் மூலமாக நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். To know the perfect will of God. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படியாய். Many times in the youngsters they ask, how do we know the God's will in our life? அநேக நேரத்திலே வாலிபர்கள் குணமாய் கேட்பது உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்பது உண்டு. There is no shortcut to find out the God's will about each one of our life. நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எவ்விதமான ஒரு குறுக்கு வழியும் இல்லை. The only way to know is that by renewing by spirit, as mentioned in this verse 1 and 2. நாம் அறிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்றால் இந்த 1 2 வசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை போல நம்முடைய மனம் புதிதாவதின் மூலமாய் கண்டறிய முடியும். What are the conditions? அதனுடைய நிபந்தனைகள் என்ன? Number 1, you should be holy. முதலாவதாக நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Your holiness should be in your mind as well as in your bodies. உங்களுடைய பரிசுத்தம் என்பது உங்களுடைய சிந்தையிலும் உங்களுடைய சரீரத்திலும் காணப்பட வேண்டும். So this is one. Second one is you must assess whether what you are doing as per the law of the Lord, whether it is pleasing to the Lord. இரண்டாவதாக நீங்கள் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் செயல்படுகிறீர்களா என்பதை பற்றி நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். If you are able to do this, then you are successful Christian. You will be able to overcome any adverse circumstances and you will get a proper knowledge, or you will be able to assess what is God's will in your life. ஆகவே இதை ஒருவன் செய்து முடிப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாக எப்பேற்பட்ட எதிரான சூழல்களையும் அவனால் எதிர்கொள்ள முடியக்கூடிய ஒரு வெற்றி வீரனாய் வாழ முடியும். Then another question, why should we know God's will about in our life? இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டிருக்க வேண்டும்? Because we are accountable to the Lord. ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We are saved children by the blood of Jesus Christ. He bought us with a price. We are not of our own. நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் நம்முடைய எந்த விதமான நன்மையினாலே ரட்சிக்கப்படாமல் தேவனுடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். Therefore our master has authority over us. ஆகவே நம்முடைய எஜமானனுக்கு நம்மேல் அதிகாரம் உண்டு. Therefore it is better for us to know what our master wants in our life. ஆகவே நம்முடைய எஜமானன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். The perfect will of God will be set up a lab which is setting in our mind to test these things and approve what is the Lord's will in our life. ஆகவே தேவனுடைய சித்தம் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு ஆய்வகம் போல நம்முடைய மனதிலே அது வைத்து அதனை நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். There is not much of a matter here. It is only you are setting up a laboratory in your mind. A laboratory in your mind by keeping your body and mind holy, and you are looking and learning what is the Lord's law or what's God's intention, what is pleasing to him. ஆகவே ஒரு ஆய்வகத்தை உங்களுடைய மனதிற்குள் உங்கள் சிந்தையிலே நீங்கள் வைத்தவர்களாக உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய சிந்தையையும் நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். In this processing only, many believers, young believers and others, they take quiet time in our life. இந்த நேரத்திலே இதற்காக அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியான ஒரு நேரத்தை அவர்கள் கடைபிடிப்பது உண்டு. That is what they are doing. They are setting up their lab in our mind, in their mind. அவர் அதில் மூலமாகத்தான் தங்களுடைய மனதிலே ஒரு ஆய்வகத்தை அவர்கள் நிறுவுகிறார்கள்.
So they need testing materials to assess whether that is good or not. For such materials, they are accumulating in our mind and controlling their body by taking quiet time in the presence of the Lord with the help of the Spirit of God. இவ்வகையாக தேவனுடைய பிரசன்னத்திலே தேவாவியானவருடைய உதவியோட அவருடைய ஆய்வகத்திலே அவர்கள் சேகரித்து வைத்திருப்பவைகள் சரியானவையா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த நேரத்தை, அமைதலான ஒரு நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை நிதானித்து பார்க்கிறார்கள். So therefore I recommend all the believers to take quiet time in your life every day, whatever time you require and allot, and spend daily for setting up a laboratory in your mind to find out the Lord's will in your life. ஆகவே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு அமைதலான ஒரு தனிப்பட்ட தியான நேரத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய சிந்தையிலே ஆய்வகத்தை வைத்தவர்களாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் கண்டறிவதற்கு முற்படுவோமாக. அதை ஒரு ஆலோசனையாக உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன். That is essential for every individuals to have a revival in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் உயிர் மீட்சி அடைவதற்கு இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. So the rest of the portions in the book of Romans chapter 12 reads about for two aspects, that is for benefit for our church and benefit for the society. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே மீதமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேத பகுதிகளிலே நம்முடைய திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளும் அதே போல நம்முடைய சமூகத்திற்கு பிரயோஜனம் உள்ளவைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. Now we will look into that quietly. இப்பொழுது நாம் அதை குறித்து சிந்திப்போம். First of all, in connection with our church. முதலாவதாக நம்முடைய சபைக்கு ஒப்புமையாக நாம் சிந்திப்போம். So from verse 3 onwards that starts and that goes up to 8. முதலாவதாக 3வது வசனம் துவங்கி 8வது வசனம் வரைக்குமாய் அது செல்கிறது. Shall we read that portion, few verses? For I say through the grace given unto me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt every man the measure of faith. For as we have many members in our body, and all the members have not the same office, so we being many are one body in Christ, and everyone members one of another, having then gifts differing according to the grace that is given to us. Whether prophecy, let us prophesy according to the proportion of faith. Or ministry, let us wait on our ministering. Or he that teach, on teaching. Or he that exhorteth, on exhortation. He that giveth, let him do all with simplicity. He that ruleth, with diligence. With he that sheweth mercy, with the cheerfulness. So this portion is speaking about the functions of our body. இந்த பகுதியானது நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து பேசுகிறது. Why? It is a beautiful comparison of our body to our local church. நம்முடைய சரீரத்தை நம்முடைய திருச்சபையோடு ஒப்பிட்டு இங்கே பேசப்பட்டிருப்பது மிக மிக அழகாக இருக்கின்றது. As our body, our organs have different functions, in the church, each members are required for a collective church. There are different organs. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் பல்வேறு வகைப்பட்ட செயல்பாடுகளையும் கடமைகளையும் செய்து ஆற்றுவது போல எங்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஸ்தல சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அவர்களுக்கேற்ற அந்த பங்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Now before I get into that portion, I will explain what is the necessity for the test and assess in our laboratory of mind of laboratory. ஆகவே இதற்கு வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய சிந்தையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்திலே நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய இருக்கின்ற விஷயங்களை பற்றி நான் சற்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். In Romans chapter 7 verse 8 to 10, Paul is describing about our body. ரோமர் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய சரீரத்தை குறித்து எழுதுகிறார். And there he explaining himself, his own body,
and he is explaining what he is facing. அவர் அங்கே தம்முடைய சரீரத்தை பற்றி அவர் அங்கு பேசுகிறார். தன்னுடைய சரீரத்திலே அவர் எதை சந்திக்கிறார், எதிர்கொள்கிறார் என்பதை பற்றி எழுதுகிறார். So where it is mentioned in verse 8, it is mentioned, but sin, seizing the opportunity afforded by the commandment, produced in me every kind of coveting. ஆனால் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. Yeah, our body has got the natural inclination to have wrong things or sin. One is, it is mentioned about covetousness, coveting. நம்முடைய சரீரமானது இயல்பாகவே தவறானவைகளுக்கு நேராக அல்லது பாவத்திற்கு நேராக செல்வதற்குரிய தன்மை உண்டாயிருக்கின்றது. அதைத்தான் அதிலே ஒரு விஷயமாக இங்கே சொல்லப்படும் பொழுது பொருளாசையை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றது. So therefore he mentioned that every thought of it, he will capture that thought and they put to death. ஆகவே அதில் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனையையும் அவர் அகப்படுத்திக் கொண்டு அதனை மரணத்திற்குட்படுத்துகின்றதா எழுதுகிறார். So that is the effort when Paul is doing in his life. அந்த குறிப்பிட்ட முயற்சியை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறார். So you read the last verse, verse 10. I found that the very commandment that was intended to bring life actually brought death. கடைசியாக 10வது வசனத்துல இப்படி இருக்கு, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். So this is the problem. இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. We are supposed to have from life to life, and where if we don't do this testing, we will go from death to death, and we will finish far away from our spiritual position. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் ஜீவனிலிருந்து ஜீவனை நோக்கி நாம் பிரயாணப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த பரீட்சையை அந்த குறிப்பிட்ட நிதானித்து நாம் பார்க்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து மரணத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது ஒரு தோல்வியை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். Read verse 10. In verse 10 it is more clear about what is the tragedy. 10வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டுள்ள அந்த பேரழிவை பற்றி நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். So there in chapter 8 verse 10 it's speaking about, in Malayalam I will read, പാപം അവസരം ലഭിച്ചിട്ട് കൽപ്പനയാൽ എന്നെ ചതിക്കുകയും കൊല്ലുകയും ചെയ്തു. So where it is mentioned in where when the sin get the opportunity, it will work against the spiritual aspect or spiritual things in our life. That is in chapter 7 verse 10. 7ஆம் அதிகாரம் தமிழிலே 11வது வசனத்திலே வருகிறது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதினாலே என்னை கொன்றது. So here is a deception of sin. இங்கே பாவத்தினுடைய வஞ்சனையை பற்றி நாம் வாசிக்கிறோம். Whoever you are, whether you are in a high cadre or in the spiritual life, spiritual status, whether you are an elder, whether you are an evangelist, whether you are a senior brother in the assembly, this tragedy can happen to you. இது யாருக்கு வேண்டுமானாலும் இந்த குறிப்பிட்ட வஞ்சனை ஏற்படலாம். அது திருச்சபையில் இருக்கின்ற ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, ஸ்தானத்தின் வாரியாக ஒரு மூப்பராகவோ ஊழியராகவோ மூத்த சகோதரனாகவோ யாராக இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட வஞ்சனை அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. Therefore I stress this morning that we should take it very seriously, that we must take quite time spending time with the Lord and test your laboratory of mind. You must set up to assess whether it is good, whether it is bad, whether it is affecting. Otherwise it is a deception and it will take you and it will murder you, your spirituality. They will see that it is murder. ஆகவே இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தனிப்பட்ட தியான நேரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய சிந்தையிலே அந்த ஆய்வகத்தை நீங்கள் வைத்து அதை நீங்கள் நிதானித்து பார்த்து இது சரியானதாக இருக்கிறதா அல்லது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை
நிதானித்து நீங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இல்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் தாமே அது ஒரு பாதிப்பை கொண்டு வந்து அது தோல்வியில் கொண்டு போய் முடியும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். This is a great learning. We got it from Apostle Paul. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் பாடமாக இருக்கிறது. There is a sinful nature in our body still continuing. நம்முடைய சரீரத்தில் தாமே அந்த பாவ சுபாவம் இன்னும் வாசமாயிருக்கின்றது. Because we are holding a body of sinful nature by sin by our forefathers. நம்முடைய பிதாக்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் அந்த நம்முடைய சரீரத்திலே அந்த பாவ சுபாவமானது வாசமாயிருக்கின்றது. I am referring to sin of Adam and Eve. நான் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை குறித்து நான் சொல்கிறேன். So that is how this tragedy came into in our body. இவ்வண்ணமாய் அந்த பேரழிவு நம்முடைய சரீரத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தது. So in order to get rid of this problem, God planned death and a resurrection. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை காணும் வண்ணமாக தேவன் தாமே ஒரு உயிர்த்தெழுதலை உண்டு பண்ணினார். So therefore we are hoping, that is our hope in the hope that this situation will change. இந்த குறிப்பிட்ட சூழலானது மாறும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. God has made a decision and it is planned and revealed to us how it is going to take place. தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவைகள் எப்படியாக மாறும் என்பதை குறித்தும் அவர் சொல்லி இருக்கிறார். So also along with this we will read from same portion verses chapter 7 verse I have no time to read all these things. We will read from verses 19 onwards. இதன் தொடர்பாக verses 19 onwards. 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? See, this is the reason what Paul mentioned about our bodies, our organs. இந்த காரணத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய சரீரங்களை பற்றி, அதனுடைய அவயவங்களை பற்றி குறிப்பிடுகிறார். Whether you are an elder, whether you are an evangelist, whether you are a great preacher, your bodies are also similar. The sin may dwell on your bodies, on your organs. Be careful, surrender, make it holy. See that 100% it is holy for the Lord. நீங்கள் மூப்பராயினும் அல்லது சுவிசேஷகராயினும் அல்லது எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீரம் என்று சொல்வது அதிலே 100% அது பரிசுத்தமாய் இருக்கின்றதா என்பதை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியமாகும். By knowing this, Paul is uttering himself, what a wretched man I am. இதை அறிந்து கொள்வதன் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் பொழுது நிர்பந்தமான மனுஷன் நான் என்று தம்மையே சொல்கிறார். Who will deliver me? யார் என்னை விடுதலையாக்குவார்? Lord Jesus Christ will deliver you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார் என்று அடுத்த வசனத்திலே சொல்கிறார். Verse 25. Thanks be to God who delivers me through Jesus Christ our Lord. 25வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Dear brothers and sisters, that is our hope today. அருமையான சகோதர சகோதரிகளே, அதுவே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. Whether you pretend or you do all the you are doing all these things, and even if you are a holy man, remember that your bodies, your organs can be vulnerable for misuse for the devil. பிரியமானவர்களே, நாம் பல காரியங்களை செய்கின்ற நேரத்திலே ஒருவேளை அல்லது நாம் பாசாங்கு செய்தோ நாம் செய்கிறோம் என்றாலும் அதை நம்முடைய சரீரங்கள் என்பது அது சாத்தானால் தாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும். That is why അതുകൊണ്ടാണ് പോൾ വേറൊരു ഭാഗത്ത് പറയുന്നുണ്ട്, നിൽക്കുന്നു എന്ന് തോന്നുന്നവൻ വീഴാതിരിപ്പാൻ സൂക്ഷിക്കട്ടെ.
அதனாலே பவுல் வேறொரு இடத்துல சொல்லும் பொழுது நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். Another thing we will think about in this connection, that when sin can happen, இதன் தொடர்பாக மற்றொரு விஷயமாக நாம் சிந்திக்கும் பொழுது பாவம் என்பது எப்பொழுது சம்பவிக்கின்றது? I am talking about great men of God who are evangelists, leaders and preachers, how they will fall. அப்படியானால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பெரிய பெரிய ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், பெரிய பிரசங்கிமார்கள் எப்படியாய் அவர்கள் விழுந்தார்கள் என்பதாகும். That is because of the opportunity, the time where they are in. அவர்கள் இருந்த அந்த குறிப்பிட்ட தருணங்கள் தான் அதனுடைய காரணமாகின்றது. They should be careful with the opportunity sin can overcome them. அந்த குறிப்பிட்ட தருணங்களிலே மிக மிக கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நேரங்களிலே பாவம் அவர்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புண்டு. They should be able to avoid such situations and circumstances. அப்படிப்பட்ட சூழல்களையும் நிலைமைகளையும் அவர்கள் தவிர்க்க வேண்டும். For which you need discernment, or God's will you know better than anyone else. அதற்காக மற்ற வேறு எந்த நபரை காட்டிலும் உங்களுக்கு பகுத்தறிவும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பற்றிய உணர்வும் காணப்பட்டிருக்க வேண்டும். So I am not giving an examples for each one. Our adults can know where we can do. With think about the sin of money or your monetary matters. ஆகவே நான் அதற்காக ஒரு எடுத்துக்காட்டையோ குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாமே சிந்தித்து பார்ப்போம். பண விஷயங்களாக இருக்கட்டும், பண ரீதியாக இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கட்டும். The moral aspect of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சன்மார்க்க நெறிமுறைகள். And the words what you use at sometimes. சில நேரங்களிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். Your feelings and emotions sometimes will be triggered. உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய உணர்ச்சிகளும் எப்படியாய் தூண்டப்படுகிறது என்பதும். There are opportunities can create such a situation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சில தருணங்கள் இப்படிப்பட்டவைகளை தூண்டுவதற்கான வாய்ப்புண்டு. So such occasions we must be careful about. அந்த தருணங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். There are so many scriptures we can highlight about these aspects in our personal life. Therefore, this exercise is very essential for a revival of for ourselves. ஆகவே இதனை குறிப்பிட்டு சொல்வதற்காக வேத வசனத்தில் ஏராளமான வேத பகுதிகள் உண்டு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை நிதானித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு தனிப்பட்ட ஒரு பயிற்சி தேவைப்படுகின்றது. This exercise is very much essential for our assembly. இந்த பயிற்சியானது நாம் உயிர்மீட்சி பெறுவதற்கு நம்முடைய திருச்சபைக்கு மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது. If some of the brethren take up this matter in their life and start doing it, you will see that our assembly slowly turn out to be more revived assembly and more spiritual, and we can assess and understand the change will happen in the future days. ஒரு சில சகோதரராயினும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை தங்களுடைய மனதிலே கருத்தாய் எடுத்துக்கொண்டு தங்களை ஆய்வுபடுத்தி தங்களை முழுவதுமாக சீரமைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய திருச்சபையானது மிகவும் உயிர்மீட்சி பெற்று ஒரு பெருத்த ஒரு மாற்றத்தை அடையும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. So now we will come back to our service in the body of Christ, service to the church. இப்பொழுது தேவனுடைய அல்லது கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பணிவிடையை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது திருச்சபையிலே நாம் செய்கின்ற செயல்பாடுகள். So some of the exercises which is mentioned by the apostle Paul here. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிற சில பயிற்சி முறைகள் காணப்படுகிறது. First of all, he mentioned about prophecy. முதலாவதாக அவர் தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசுகிறார். Second one, he is talking about service. இரண்டாவதாக பணிவிடை. Third one is calling about the teaching of the word of God. மூன்றாவதாக வேத வார்த்தையினுடைய பிரசங்கம். Then giving encouragement to other brethren in the assembly. அடுத்ததாக சபையில் உள்ள மற்ற சகோதரிகளுக்கு உற்சாகத்தை கொடுப்பது. In that in Malayalam it is talking about barikinnavan enna. Barikinnavan. மலையாளத்துல நாம் அதை குறித்து வாசிக்கும் பொழுது ஆளுகிறவன் என்ற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So then it comes as giving. அப்படியானால் அது கொடுப்பதை பற்றி அங்கே அடுத்தது சொல்கிறது. Then it is talking about leading in the assembly, leading of the assembly. பின்பு திருச்சபையை நடத்துவது பற்றி. Then it is talking about showing mercy or sympathy
the God's sympathy or God's mercy to other brethren. அடுத்ததாக தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய மனதுருக்கத்தையும் மற்ற சகோதரருக்கு காண்பிப்பதை குறித்து பேசுகிறது. So as an assembly we know only very few ministry in our assembly. நம்முடைய திருச்சபை பற்றி நம்ம சபையில் இருக்கின்ற ஒரு சில ஊழியங்களை பற்றி மட்டுமே நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். Some of the ministries are dead in our assembly. ஒரு சில ஊழியங்கள் நம்முடைய திருச்சபையிலே செத்தே போய்விட்டது. That we conveniently ignore that there is no ministry such as. அப்படிப்பட்ட ஊழியங்கள் இல்லை என்பதை போல நினைத்துக் கொண்டு நாம் நம்முடைய சௌகரியமாகவே இருந்து விடுகின்றோம். I'm not talking about the prophecy. நான் தீர்க்க தரிசனத்தை குறித்து நான் சொல்லவில்லை. When Paul was writing this in the beginning of the New Testament, that time the prophecies were there and the people were used to give prophecies. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புதிய ஏற்பாட்டை அவர் ஏற்றி வருகின்ற நேரங்களிலே தீர்க்க தரிசனங்கள் காணப்பட்டது. ஜனங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். But here we need not take it as prophecy. It is God's revelation giving to the appropriate time for a particular thing. God can reveal in your mind that we can take it as a prophecy or prophetic effort in our life. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நிலைமைகளுக்கும் சூழ்நிலைக்கேற்ற விதமாக சிலவற்றை அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம். Anyway, we are not going to dispute that aspect this morning. அந்த விஷயத்தை பற்றி நாம் பேச போவதில்லை. What is lacking in our assembly that I am going to highlight in a few minutes. நம்முடைய திருச்சபையிலே எது குறைவாக இருக்கின்றதோ அதை பற்றி இப்பொழுது நான் சற்று மேற்கொள்ளிட்டு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Some of the exercises are not able to have it in our own assembly, not in our assembly, many assemblies in India. நம்முடைய சபையில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற பல திருச்சபைகளிலுமாக இப்படிப்பட்ட சில பயிற்சிகள் அல்லது பணிவிடை முறைகள் காணப்படுவதில்லை. Number one is the teaching of the word. முதலாவதாக வேத வார்த்தையினுடைய போதனை. The teaching of the word is not sufficient for the volume of our assembly or the pattern of our assembly members who are gathering in our assembly. நம்முடைய திருச்சபையிலே கூடி வரக்கூடிய திருச்சபையாரனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வண்ணமாக அல்லது அவருடைய நிலைமைகளுக்கு ஏற்ற வண்ணமாக இருப்பதற்கான வேத போதனை அளவற்ற முறையில் காணப்படுவதில்லை. First of all, we must understand that all our believers and brothers and sisters are good people. முதலாவதாக நம்முடைய சபையில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுமே நல்லவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். All are sensible people. எல்லாருமே உணர்வுள்ள ஜனங்கள். But they need proper guidance in their spiritual life. சரியான வழிநடத்துதல் அவர்களுக்கு அவசியமாகிறது. So the interrelationship between the brethren as well as the leaders of the assembly is somewhat it is lacking. ஆனால் ஒருவருக்கொருவர் காணப்படக்கூடிய அந்த உறவுகளும் அதே போல மற்ற நபரோடு இருக்கின்ற உறவுகளிலே ஏதோ ஒரு சில குறைவுகள் காணப்படுகின்றது. This is an aspect everyone should think about it and pray about it and let God make us to do more and more in the days to come. இந்த விஷயத்தை பற்றி நாம் ஒவ்வொருவரும் கருத்தாய் கவனித்து சிந்தித்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வரக்கூடிய நாட்களிலே இவைகளிலே தேவன் தாமே இன்னும் அதிகமாய் நாம் செயல்படுத்தி நாம் ஜீவிக்க உதவி புரிவாராக. And another shortcoming we find in our assemblies is that encouragement. நம்முடைய திருச்சபையிலே காணப்படக்கூடிய மற்றொரு குறைவு என்னவென்றால் உற்சாகப்படுத்துவது. Many brothers and sisters are disappointed in many things in their life, in their spiritual life even. அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் உற்சாகத்தை இழந்து காணப்படுகிறார்கள். So we must assess individually and take appropriate action and help them to get encouraged, come back to in our assemblies. ஆகவே ஒவ்வொருவரும் அதை நாம் சீர்தூக்கி பார்த்தவர்களாக தனிப்பட்ட முறையில் அதனை சீர்தூக்கி நிதானித்து பார்த்து அதனை திருச்சபையிலே அந்த உற்சாகம் ஊட்டுகிறதை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். So when people are feeling the lacking what they are getting from the assembly, they will take their own actions. திருச்சபையிலே இருந்து தாங்கள் பெற்றுக்கொள்கிறதுல ஏதாவது ஒரு குறைவை அவர்கள் காண்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குரியதாக இருக்கின்ற தீர்மானங்களை அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். That is not actions, that is reactions. அது செயல் அல்ல, மாறாக பிரதிச்செயலாக இருக்கின்றது. So therefore they do as they think they are wise
and they do it, but it may not be wise. That is not the right choice what they are supposed to do. அது அவர்களை தங்களை ஞானிகளாக அவர்கள் நினைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் அது ஞானமுள்ள ஒரு சரியான செயல்பாடு அல்ல என்பதும் ஒரு உண்மைதான். No one should take what I am speaking now is I am just teaching you these things. You all of you know this, but I am making it a point to know that there are some shortcomings, and I am highlighting that. And every believers in your assembly, think about it and pray about it for everyone who are stabilized, or especially for the leaders of the assembly, to do more concentration on that. Let God help them. ஆகவே நான் சொல்லக்கூடியவைகள் எல்லாவர்களும் அறிந்திருக்கின்றோம். இருந்த போதும் அவைகளை சற்று மேற்கோளிட்டு மட்டுமே நான் உங்களுக்கு அழுத்தமாய் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே இவைகளை பற்றி நாம் சற்று நிதானித்து பார்ப்போம், நம்மை சிந்தித்து பார்ப்போம். ஆக குறிப்பாக தலைவர்கள் இவைகளின் பேரிலே அவர்கள் கருத்தாய் கவனித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We must accept the reality of our existing situation. இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை பற்றி அதனுடைய நிதர்சனத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். And there are other things which are there. That is, each one of us know what the Spirit of God intended of us. மற்ற விஷயங்கள் உண்டு. தேவாவியானவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். So therefore, it is very important that we must assess our present situation as an assembly. Earlier I was talking about individuals. Now I was speaking about assembly as a whole. I am not pinpointing anyone. Even I myself is also responsible, including ഞാൻ എന്നെയും പ്രതികൂട്ടി നിർത്തിയാണ് ഇത് പറയുന്നത്. It is all our responsibility. The shortcomings in our assembly, we need a revival on many areas. Therefore, our assembly should grow as properly with God's blessings. ஆகவே நான் என்னையும் சேர்த்துதான் இந்த கூட்டத்திலே நின்று நம்முடைய திருச்சபையை பற்றி நான் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய நிஜத்தன்மை என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பதாக நம்முடைய சரீரத்தை குறித்து நான் பேசினேன். ஆனால் இப்பொழுது நம்முடைய சபையில் உள்ள நிலைமைகளை பற்றி நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து பார்த்து ஒரு உயிர் மீட்சி அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். And in the interpersonal skill, or even in our society life, is mentioned from chapter 12 verse 9 to 21. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலே காணப்படக்கூடிய அந்த உறவினுடைய திறன்களிலே 9வது வசனம் துவங்கி 11வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது சமூகத்தில் எப்படி ஈடுபட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. So there it is already talking about our behavioral pattern. அங்கே நாம் எவ்வளமாய் நடந்து கொள்கின்ற முறையை பற்றி சொல்லப்படுகிறது. A child of God should have a complete change in his behavior pattern. ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய நடவடிக்கைகளிலே முழு மாற்றமும் காணப்பட்டிருக்க வேண்டும். And few things I can highlight. There are so many things, few things I can just highlight and mention. அங்கே அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலவற்றை மட்டும் நான் சற்று அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். First one, that they should be trustworthy. முதலாவதாக அவர்கள் நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். Second one is they should be polite. இரண்டாவதாக அவர்கள் மென்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். They should be joyful in whatever circumstance they are in. They should be joyful because they have a great hope in their mind. அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே மாபெரும் நம்பிக்கை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி அதிலே அவர்கள் சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். They should be humble. அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். They should be loving. நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். They should be helpful. உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Ultimately, they should be approachable people. முற்றுமுடி பார்த்தால் அவர்களிடத்திலே யாராயினும் வந்து பேசுவதற்கு சரியான அணுகுமுறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Many times our behavior of our old behavior like very arrogant and rude. அநேக நேரத்தில் நம்முடைய பழைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது மிகவும் குரூரமுடையவர்களாக அதே நேரத்தில் அகந்தையுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். One time approach and then second time no one will venture to come to you. ஒரு முறை வந்து பேசுவார்கள், இரண்டாவது முறை உங்களிடத்திலே வந்து பேசுவதற்கு தயங்குவார்கள். That is not expected of a believer. அது ஒரு விசுவாசியிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அல்ல. So this is a highlight what I am talking about our society, our love in action, our love, that is the main thing. நம்முடைய அன்பு எவ்வளமாய் நம்முடைய சமூகத்திலே அது செயல்படுகிறது என்பதை பற்றி நான் இங்கே அழுத்தமாய் சொன்னேன். And also in the scripture mentioned that in the beginning I said pleasing to the Lord.
மற்றொன்று சொல்லும் பொழுது இந்த வேத பகுதியினுடைய ஆரம்பத்திலே தேவனுக்கு பிரியமாக இருப்பதை குறித்து நான் சொன்னேன். So how you will get, how you will know that how you can make God very pleasing to you? எப்படியாக தேவன் உங்கள் மேல் பிரியமுடையவராக இருக்கிறார் என்பதை பிரியமாக இருக்கிறார் என்று நீங்கள் நிரூபிக்க முடியும். In the scripture we find in so many places, even in the Old Testament and the New Testament, God was pleased by their actions. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக அங்கே சொல்லப்படும் பொழுது தேவன் அவருடைய செயல்களிலே பிரியமுடையவராக இருந்தார் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியும். In the Old Testament we find there are about 3 kings who what they were God were pleased with them. பழைய ஏற்பாட்டிலே 3 காரியங்களிலே தேவன் அவர்களோடு பிரியமாய் இருந்தார் என்று சொல்வதை காண்கிறோம். Sorry brother, 3 ராஜாக்கன்மாரோட பிரவர்த்தனைகளை தெய்வம் பிரீதிப்பட்டு 3 ராஜாக்களுடைய செயல்களிலே கர்த்தர் பிரியமாக இருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. One is Jehoshaphat. முதலாவதாக யோசபாத். The second one is Hezekiah. இரண்டாவதாக எசேக்கியா. Third one is Josiah. மூன்றாவதாக யோசியா. These 3 kings were from the Judah. இந்த 3 ராஜாக்களுமே யூதாவை சேர்ந்தவர்கள். So what the common characteristics for them, அவர்களுக்கு இருந்த பொதுவான குணாதிசயங்கள் என்னவென்றால், they followed God's principles. அவர்கள் தேவனுடைய கோட்பாடை பின்பற்றினார்கள். They followed after the teaching of King David. அவர்கள் ராஜாவாகிய தாவீதனுடைய கோட்பாடுகளை பின்பற்றி நடந்தார்கள். Therefore it is mentioned the Lord was pleased with them. அதனாலே அங்கே சொல்லப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தார் என்று எழுதப்பட்டது. What is the benefit if God is pleased? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பிரியமாக இருந்தார் என்று சொன்னால் அதனுடைய பிரயோஜனம் என்ன? We read from the Old Testament passage itself that in the book of Proverbs, நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்தே நாம் வாசிப்போம். Chapter 25 verse 21 and 22. 25ஆம் அதிகாரம் 21 22வது வசனம். Proverbs chapter 25 verse 21 and 22. If your enemy is hungry, give him food to eat. If he is thirsty, give him water to drink. In doing this, you will keep burning coal on his head, and the Lord will reward you. உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். So, and in the New Testament passages, there are ample verses that if you please God, God will abundantly bless you. புதிய ஏற்பாட்டில் ஏராளமான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு நீ பிரியமாய் ஜீவித்தால் அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைப்பார் என்று சொல்லப்படுகிறது. And in conversation with Moses, God told him that I am pleased with you because of you said or your actions I like it. Therefore, I will make you a great man. That is what it is mentioned. ஆண்டவர் மோசேயோடு சொல்லும் பொழுது நீ இவ்வண்ணமாய் நடந்து கொண்டதினாலே, நீ இதற்கேற்றவண்ணமாய் நீ நடந்து கொண்டதினாலே, அதனை கீழ்ப்படிந்ததினாலே, நீ இதனை சொன்னது நிமித்தமாக உன்னை இதனால நான் பிரியமானேன், நீ பலத்த ஜாதியாவா என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். Therefore, dear brothers and sisters, we should not miss this great opportunity in our Christian life in this earth. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஜீவிக்கின்ற நாட்களிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் இவைகளை இழந்து போக கூடாது. So we must repair ourselves in our personal life. Therefore, that multiples of benefit will reflect in many areas of our life. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை நாமே அங்கே பழுது பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதன் மூலமாய் நம்மை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, நம்மை திருத்தும் பொழுது, அது பல இடங்களிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். Then you will be a demanding person in your own family. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அதிகமாய் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள். You will be a demanding person in our assembly. நம்முடைய திருச்சபையிலே அதிகமாய் எதிர்பார்க்கப்படுகின்ற விரும்பப்படுகின்ற ஒருவராய் நீங்கள் மாறுவீர்கள். You will be a greatly demanded person in the society where you live. நீங்கள் ஜீவிக்கக்கூடிய சமுதாயத்திலும் அதிகமாய் விரும்பப்படக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். It is multiples of benefits we get it if we continue the strict follower of Romans chapter 12 verse 1 and
2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 2வது வசனத்தை நீங்கள் சரியான முறையில் கண்டிப்பா நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பன்மடங்காக இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெறுவீர்கள். It starts in a small way, but will end up in a big way. அது ஒரு சிறுதுளியை போல் ஆரம்பிக்கின்றது, ஆனால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது. Today I think my time is almost got over. Therefore, நேரம் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. Therefore, as concluding, I would like to take 1 minute and finish it off. ஆகவே நான் முடிவுரையாக ஒரு நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். First of all, that we all must realize that our bodies are equal, and therefore what it is mentioned in the scripture for all of us to follow. ஆகவே முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய சரீரங்கள் அங்கே சமமானதாக இருக்கின்றது. வேத வசனத்தில் எவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை கட்டாயமாய் நாம் பின்பற்றியாக வேண்டும் என்பதாகும். Don't think that it is this message is for such and such a person, or it is for the elders, or it is for evangelists, it is for the preachers, or it is for anybody else. It is for every one of us. ஆகவே இந்த நாளிலே இங்கே சொல்லப்பட்ட செய்தியானதை தயவு செய்து இது மூப்பர்களுக்கானது, இது ஊழியர்களுக்கானது, அல்லது குறிப்பிட்ட இன்னாருக்கானது என்று சொல்லி, அல்லது பிரசங்கிமார்களுக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி தயவாக நினைக்க வேண்டாம். மாறாக இந்த செய்தியானது அனைவருக்கும் இது சொல்லப்பட்டது செய்தி என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். It is beneficial for me personally. That is why I should share these things to all of you equally, and let God bless this thought this morning. தனிப்பட்ட முறையிலே இது என்னுடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாக இருந்த காரணத்தினாலே இது தேவனுடைய திருச்சபையாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதனாலே இவைகளை குறித்து சொன்னேன். I am thankful to to every one of you listening to my word, and also thank you for giving me this opportunity to the elders of the assembly, and I am thankful to God enabled me to speak to you this morning from the scripture. ஆகவே இந்த நாளிலே நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் பொழுது நீங்கள் அமைதலாய் கேட்டதற்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்திலே இந்த செய்தி அளிப்பதற்கான நேரத்தை கொடுத்த சபையினுடைய மூப்பர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே என்னை பேச பலப்படுத்தின ஆண்டவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். Thank you for praying for us, as especially our family. எங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து வந்தவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். All of you, in the past months we have been passing through very difficult situation, and God enabled us, and also many brethren were praying for us, and it was a added encouragement for us as a family, and we are thankful to you, even to the assembly as well. Thankful to every one of you. கடந்த சில மாதங்களாக அதிக கடினமான சூழல்களில் நாங்கள் கடந்து சென்ற போதும் கூட உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக உதவியாக இருந்தது. உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய கரிசனையும் உங்களுடைய விசாரிப்பும் அதிகமாய் இருந்ததுனாலே உங்களுக்கு மிகுந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். Because of the time shortage, I was just given only the main points, and let God bless us with these thoughts, and let me conclude my word here. ஆகவே நேரத்தின் குறைவினாலே நான் அதனுடைய சில குறிப்புகளை மட்டும்தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே இதனோடு கூட என்னுடைய வார்த்தைகளை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். ജപിപ്പോം. മറ്റൊരു